தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லே திண்டுக்கல் ஒரு தனித்துவமான மாவட்டம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றியும் நிறைய மலைகள் இருக்கு. உதாரணத்துக்கு கொடைக்கானல், பழனி, கொண்டரங்கி மலை, ரெங்கமலை மற்றும் சிறுமலை, பன்றிமலை, இத்தனை மலைகளை கொண்டிருக்கிறது திண்டுக்கல் மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் வெறும் தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு மட்டும் ஃபேமஸ் கிடையாது. இந்த மாதிரி பைக் லவர்ஸ்க்கும் இந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிகமாக மனிதர்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு இடம் தான் சிறுமலை. ரொம்ப பெரிய ஹேர்பின் பெண்ட்லாம் கிடையாது. இந்த மலை பெரிய மலைன்னு சொல்ல முடியாது. 18 கொண்டை ஊசி வளைவுகளை மட்டுமே கொண்டு இருக்கு. ஆனால் அந்த அளவுக்கு மக்கள் நடமாட்டம் இங்கே கிடையாது. மேலே குக்கிராமங்கள் மற்றும் ட்ரைபல் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஒரு குறைச்சல வச்சாலே ஒரு 1000 வீடுகள் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. அதோட இல்லாமல் இங்கே நீங்கள் எல்லா நாளுமே சண்டே மாதிரி தான் இருக்கும். சிறுமலை பொறுத்தவரை நீங்கள் பிளான் பண்ணால் ரொம்ப 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 பட்ஜெட் ஓரியன்டாக இருக்கும். காரணம், ஒரு நாள் உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் செலவு பண்ணணும்னு நினச்சி கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல், ஏற்காடு, ஏலகிரி, ஊட்டி, கொல்லிமலை இது மாதிரி ஊருங்களை போய் டிராஃபிக்கில் மாட்டாமல் இந்த ஊரை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிறுமலை உங்களை கைவிடவே விடாது. எண்ணற்ற வன உயிரினங்கள் இருந்தாலும் ஆபத்தில்லாத உயிரினங்கள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய காற்று மிகவும் குளுமையாக ரொம்ப ஒரு ஆயுர்வேதம் கலந்த காற்று போக தான் இருந்தது. அதிகாலையில் 6 மணிக்கு நாங்கள் எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சில நண்பர்கள் வருவதற்காக வெயிட் பண்ணி அவங்களே அழைச்சிட்டு போகிறதுல கொஞ்சம் லேட் ஆனது. கீழே எங்களோட காலை உணவை முடிச்சுட்டு எங்களோட பைக்கில் போதுமான அளவு பெட்ரோல் போட்டு கீழே இருந்து மேலே எங்களோட பைக் ஸ்டார்ட் பண்ணியார். நீங்கள் திண்டுக்கல்லிருந்து நத்தம் போகிற ரூட்டில் வந்தீங்கன்னா வலது புறத்தில் திரும்பணும். அதுவே நீங்கள் மதுரையிலிருந்து வந்தீங்கன்னா நத்தத்திலிருந்து இடது புறத்தில் திரும்பணும். ஸோ எங்கேருந்து வந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் திண்டுக்கல்லிருந்து நத்தம் போகிற ரூட்டில் தான் நீங்கள் இந்த கட் எடுத்தே ஆகணும். திண்டுக்கல் டு நத்தம் போகிற ரூட்டில் 15வது கிலோமீட்டரில் இருக்குது. சரி, இப்போது இதில் 18 கொண்டை ஊசி வளைவுன்னு சொன்னோம். இந்த 18 கொண்டை ஊசி வளைவுலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ஃபீட் ரோடு எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ரோடோட அகலம். ரொம்ப வெண்மையாக பார்க்கவே ரொம்ப ரம்யமாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தூசி கிடையாது, அந்தளவுக்கு டிராஃபிக் கிடையாது. அப்புறம் பைக் சாகசம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரூட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சிறுமலை பயணத்தில் நாங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பகலில் போனாலும் இரவில் போகிற மாதிரி ஒரு திகில் கலந்த அனுபவம். எங்களோட கண்ணுக்கு தெரிஞ்சு முன்னாடியும் எந்த வாகனமும் வரல, பின்னாடியும் எந்த வாகனமும் வரல. அதனால் குழந்தை பருவமாக மாறி போன ரோட்லேயே திரும்ப 4-5 தடவை பைக்கை ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் இந்த பயணத்தோட நோக்கமே வெறும் பைக் ரைடு மட்டும் ஓட்டுறது கிடையாது. இந்த சிறுமலை மேலே 2 கோவில் இருக்குது. ஒன்று முருகப்பெருமானோட கோயில், இன்னொன்று சிவபெருமானோட கோவில். இதை இல்லாமல் ஒரு ஐயா ஜீவசமாதி ஆயிருக்காங்க, ஒரு சித்தர் ஐயா. சித்தரோட ஜீவசமாதியும் மேலே இருக்குது. இதை ரெண்டையும் நம்ம அங்கே பார்க்குறதுக்காக தான் இந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம். அதாவது குழந்தை வேலப்பர் முருகன் கோவிலும் அப்புறம் சிவபெருமான் கோவிலும் ஒன்று இருக்குது. இந்த சிவபெருமான் கோயிலில் என்ன விசேஷம்னா, நம்ம மல்லிகார்ஜுனையர் பிரம்மராம்பிகை தாயாரோட உடனுடையாக இருக்கிற பர்வதமலையில் எப்படி நாமளே நம்ம கையாட சிவபெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணலாமோ அதே மாதிரி ஒரு விஷயம் இங்கேயும் பண்ணலாம். என்ன காரணத்துக்காகனா, பைக் ரைட் அப்படின்றது மாதத்தில் ஒரு நாள் போகிறது. பேசிக்கலாக எங்களோட குழு ட்ரெக்கிங் டீம் தான். ஸோ நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு மலைப்பிரதேசங்களில் இருக்கக்கூடிய கோவில்கள் மற்றும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு ட்ரெக்கிங் போயிட்டு வர்றது வழக்கம். மாதத்திற்கு ஒரு முறை பைக் ரைட் போகிறது வழக்கம். அதனால் இந்த சிறுமலையை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா, பைக் ரைடும் போன மாதிரி ஆகிடுச்சு, அங்கே மேலே எங்களோட ட்ரெக்கிங்கும் பண்ண மாதிரி ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் ட்ரெக்கிங் எந்தூசியாஸ்டிக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். 23 நிமிடங்கள் ஓடின இந்த வீடியோ, அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெக்கிங் வீடியோவும் இருக்கும். ஸோ நாங்கள் கீழே இருந்து மேலாக சிவபெருமான் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த மலையை ஏறின வீடியோவும் அடுத்தடுத்து பேக் டு பேக் வரப்போகுது. அது இல்லாமல் இதில் பைக் ரைடு நாங்கள் காமிச்சிருக்கோம். தட் மீன்ஸ் ப்ராப்பரான ஒரு பைக் ரைடு நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம நகரத்தில் ஓட்டுற மாதிரி இருக்கக்கூடாது. மலைப்பிரதேசங்களில் தயவு செஞ்சு ப்ராப்பரான ரைடிங் கியர்ஸ் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப கம்மியான விலையிலே ஆன்லைனில் கிடைக்குது. அதனால் நீங்கள் ரைடிங் கியர்ஸ் மறக்காமல் வாங்கிக்கோங்க. மறக்காமல் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். ஆல்கஹால் ஃப்ரீ, சே நோ டு ஆல்கஹால், அதுதான். அப்புறம் இந்த மாதிரி மலைப்பிரதேசங்கள் போகிறப்ப நம்மளால் முடிஞ்ச விஷயம்னு பார்த்தா பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் இன்றைக்கி அதுதான் நம்மளோட எதிர்கால சந்ததிக்கு கொடுக்கக்கூடிய பெரிய பரிசு என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவன் நமக்கு கொடுத்த இந்த இயற்கை வளங்களை நாம் பார்த்து ரசித்து தொட்டு உணர்ந்து ரசிக்கிற மாதிரி நமக்கு பின்னாடி வர ஜெனரேஷனும் நம்மளோட இயற்கை வளங்களை பேணி காக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேணும்னா,
கூடுமான வரவு செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும். அதனால் இந்த பைக் ரைடு வந்து எங்களுக்கு வெறும் ஒரு ஆர்வமும் ஆசையும் மட்டும் இல்லாமல் நமக்கு எப்படி இந்த சந்தோஷத்தை கொடுக்குதோ அதே மாதிரி பின்வரும் காலங்களில் மற்றவர்களும் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அதுதான் இந்த பைக் ரைடோட நோக்கம். சரி, ஓகே, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நிறைய கண்கொள்ளா காட்சிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேவைப்படக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை பற்றின முக்கியமான விஷயம் சொல்கிறோம். இப்போ நாங்கள் ஒரு 7 கொண்டை ஊசி கடந்திருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு வாட்சிங் டவர் இருக்கும், அந்த இடத்துல நாங்கள் பிட் ஸ்டாப் போட்டிருப்போம். ஸோ அந்த இடத்துலேருந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நன்றி. என்னோட இந்த பயணத்தில் வந்த என்னோட நண்பர் ஒரு சிவனடியார். அவர் வந்து சமீப காலமாக வந்து நார்த் இந்தியாவில் போய் அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள்ட்ட தீட்சை வாங்கி குண்டலினி மற்றும் கிரியா யோகம் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட அந்த ஆசிரமத்திலேருந்து அவர் விடை பெற்று சொந்த ஊரான மதுரைக்கு வரும்போது அவரோட குருமார்கள் அவருக்கு பாதரச லிங்கத்தால் ஆன ஒரு லிங்கத்தை கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே பாதரசம் அப்படின்றது ஒரு லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். ஏன்னா மெர்க்யூரி வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதை வந்து லிக்விடாக இருக்கிறத சாலிடாக கொண்டு பண்ணுறதுன்றது சித்தரோட வேலை. அதான் சித்தர்கள் வந்து அதை புடம் போட்டு அதை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு பாதரச லிங்கம் என்னோடய நண்பருக்கு பரிசாக கிடச்சிருக்கு. அதை அவர் இந்த பயணத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்க. என்கிட்ட கண்டிப்பாக இங்கே சிவபெருமான் மேலே வச்சு சாமி கும்பிடணுன்றதுக்காக அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த வீடியோ கூட இப்போ அவங்க தான் எடுத்துகிட்ருக்காங்க. இடையில பிட் ஸ்டாப் போடுவேன், அந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டி பாதரச லிங்கத்தை அவங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன், பாருங்கள். அப்புறம் பொதுவாகவே பாதரசம் என்பது சிவபெருமான், கந்தகம் என்பது அம்பாள் பார்வதி தேவி. இதுக்கு பெரிய சூட்சமே இருக்குது ஆன்மீகத்தில். அடியேனும் சிவனடியார் அப்படின்றதுனால நாங்கள் இந்த ட்ராவலிங்கில் முழுக்க பரம்பொருளாகிய சிவபெருமானையும் அம்பாள் பார்வதி தேவியும் மற்றும் ஆன்மீகத்தின் அடுத்த நிலைகளை பற்றி பேசிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமாகவும் இதமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. 2 ஆன்மீக அடியார்கள் சேர்ந்து சிவபெருமானை பற்றி பேசுகிறது அலாதியான இன்பம் தான். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். மேகமலை அங்கே மேகமலை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ஒரே மேகமலையில் மேகம் வந்து உரசிட்டு போகும். மேகம் வந்து டச்சப் ஆகும். முருகன் கோயில் சின்ன கோயில் தான், பழங்கால கோயில். வள்ளி தேவையான 2 பேர் இருப்பாங்க. பழங்கால கோயில் சிலப்பெல்லாம். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை. உண்மையிலே ரொம்ப பட்ஜெட் ஓரியன்டாக யாராவது ஒரு நாள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ரொம்ப அமைதி, டிராஃபிக்கே கிடையாது. ரொம்ப 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 எண்ணிக்கையில் குறைவான வாகனங்கள் மட்டும்தான் மேலே வருது. பாருங்கள், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன் இந்த இடத்த இவ்வளோலாம் நாங்கள் மிஸ் பண்ணோன்றது தெரியல. நானும் என்னுடைய 6 நண்பரும் இப்போ தான் வந்தோம். சிவாய நம்ம ஐயா வந்து ஒரு சிவனடியார். இது வந்து பாதரச லிங்கம் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்துங்க, இது வந்து பாதரச லிங்கம். ஐயாவுக்கு வந்து நார்த் இந்தியா போகிறப்போ ஒரு சிவனடியார் கொடுத்துருக்காங்க. ஐயா வந்து கலை மதுரையிலேருந்து
ஐயா வந்து ராமதேவரோட ஜீவசமாத்தியும் போய் அடிக்கடி போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஐயாவோட இந்த சிறுமலைக்கு வரணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தோம், பிளான் பண்ணியாச்சு. ஏன் அந்த பாதரசலிங்கத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. ரசமணி வந்து நார்த்து கேதார்நாத் போயிருந்தேன். அப்போ ஹரித்வாரில் இது ஒரு அடியார் வந்து எனக்கு இதை அன்பளிப்பாக கொடுத்தாரு. ரசமணி இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு. கையில் வச்சிருக்க இதோட வெயிட்லெஸ் வந்து நம்ம கையை ஒரு 2 கிலோ வெயிட்டை தூக்குறப்ப அப்படியே அந்த இறக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த ரசமணியோட பவர் வந்து அவ்வளோதான் இருக்கும். ஒரு 2 கிலோ வெயிட்டை தூக்குற அளவுக்கு இதோட பவர் இருக்கும். பொதுவாகவே பாதரசம் அப்படின்றது ஆன்மீக அடியார்களுக்கு தெரியும். பாதரசம் என்பது சிவபெருமான், கந்தகம் என்பது அம்பாள் பார்வதி. அதனால் பாதரசத்தை நீர்த்து போன பாதரசத்தை வந்து கட்டுறது தான் சித்தர்கள் வந்து கற்றுக்கிட்ட ஒரே ஒரு வித்தை. இது யாராலையும் கற்றுக்க முடியாது. இன்றைக்கும் அறிவியல் பூர்வமாக இதை வந்து யாருமே ஆச்சரியமாக தான் பண்ணணும். பாதரசத்தை வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறத ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றது சித்தர்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அதுதான் ரசமணின்னு பேர். இதில் பேக்கில் ஸோ ரசமணியை வந்து நம்மளும் தொட்டு பார்க்க போகிறோம். அதனால் பாதணிகள் எல்லாம் கழட்டிட்டு தான் வரணும். ஆமாம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். இதான் பாதரசம், பாதரசலிங்கம். ஓகே, இது ஆக்சுவலாக வந்து வலது கையில் தான் இப்போ வச்சுருக்கோம். ஆனால் வந்து நீங்கள் இடது கையில் வச்சு பூஜை பண்ணணும். என்னன்னா டெய்லி காலையில் வந்து நீங்கள் கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா இது போட்டிருப்பாங்க, லிங்கத்திலே தாரணம் பண்ணிட்டு போட்டிருப்பாங்க. அதில் தான் லிங்காயத்துன்னு பேர், அவங்க பேர். அது யார் வேணாலும் பண்ணலாம். சிவனடியார்கள் தீட்சை வாங்கிட்டா இதே மாதிரி லிங்கத்தை வந்து தாரணமாக செஞ்சு போட்டுட்டு காலையில் நம்ம சிவ பூஜை பண்ணணும். ஒன்று, எதுவுமே இல்லைனா தண்ணியும் வில்லுவும் பண்ணலாம். எதுவுமே இல்லைனா தண்ணீரும் விபூதியும் வச்சு பண்ணலாம். அதான் லிங்க தாரணம் பண்ணி போடுறது ஒன்று. அது பண்ணால் வந்து புலால் உண்ணக்கூடாது, மது மாது பொய் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா சிவபெருமான் எப்பயுமே இருப்பாங்க. ருத்ராட்சமாக போட்டிருக்கிறதுன்றது வேறு, சிவலிங்கத்தையே கையில் வச்சுக்கிறதுன்றது வேறு. ஸோ நீங்கள் கர்நாடகா மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாட்டிலையும் ஒரு சில இடத்துல வந்து லிங்காயத் அப்படின்ற சமுதாயத்தில் போட்டிருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து தன்னை வந்து கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அதான் அதோட அர்த்தம். ஸோ இதுதான் அந்த பாதரசலிங்கம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. இந்த பாதரசலிங்கத்தை கையில் வச்சிருக்கிற நேரத்தில் நம்ம உடம்புல ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. பாதத்திலிருந்து உச்சந்தலை வரையும் ஏதோ ஒரு கரண்ட் ஷாக் அடிச்ச ஒரு ஃபீல். அதான் பாதரசலிங்கத்தோட மகிமை. அதுவும் இதை உரியேற்றி மந்திர ஜபம் பண்ணியிருந்தா இன்னும் கூடுதல் பலன் இருக்கும். அதனால இந்த பாதரசத்தை உணரும் போது ஒரு அலாதியான இன்பமும் மகிழ்ச்சியும் கவலை இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 5 பேர் கொண்ட குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நாங்கள் பைக் ரைட் போகலான்னு ரொம்ப நாள் கழித்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் 7 மணி 5 o'clock கிளம்பினோம். முன்னாடியே கீழே வந்தாச்சு. பட் இருந்தாலும் ஒரு 2 தடவை ஏறிட்டு இறங்கிட்டோம். ஏன்னா இந்த இடத்த விட்டு போகிறது மனசே வரல. ரொம்ப அமைதியாக இருக்குது. உண்மையிலே வந்து சிறுமலையை பற்றி நிறைய யூடியூபர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஷார்ட்ஸ் தான் வந்தது, நிறையா ஒன்றும் டீட்டெயில்ஸாக வரல. அதோடு இல்லாமல் உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த இடம். க்ரௌடு கிடையாது, நோ மோர் க்ரௌடு. கிளைமேட் வந்து ரொம்ப மாடரேட்டாக இருக்குது. ஸோ இட்ஸ் ஒண்டர்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஏன் இதை ரொம்ப நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தோம், ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, ஏன் ரைடு வந்து போகணுன்றது எங்களுக்கு ஒரு மாதிரி கேள்விக்குறியாகவே இருக்குது. நான் இன்னும் இப்போ தான் மொத்தம் 18 கொண்டை ஊசி வளைவு. பட் இப்போ நாங்கள் வந்து ஒரு 5 கொண்டை ஊசி வளைவு தான் வந்திருக்கோம். நிறைய தேக்கு மரம் இருக்கிறனால தேக்கு மரத்தோட நிழல் வந்து நமக்கு இந்த கீழே விழுகிறது ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன இன்னொரு ரொம்ப நம்ம பயப்படுற மாதிரி எதுவும் அனிமல்ஸ் மூவ்மெண்ட்லாம் இங்கே கிடையாது. ஸோ அதனால் பயப்படாமல் இருக்கலாம். பெரும்பாலும் இப்போ எல்லா மலைகள்லேயுமே அனிமல்ஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. நாவல் மரம், நாவலாக இழந்த மரம் இதெல்லாம் தெரியுது உங்களுக்கு. இங்கே நிறைய உட்காந்து மக்கள்லாம், இங்கே மக்கள் எல்லாம் கீழே உட்காந்து அமிர்தம் சாப்பிட்டு விட்டு போயிருக்காங்க.
அதை அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க. குரங்கெல்லாம் வந்து அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குது. ட்ரங்கன் மங்கியா மாறி இருப்போது எல்லாம். ட்ரங்கன் மங்கியா இருப்போது. இந்த வீடியோவில் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது சிறுமலை கீழே இருந்து மேல் நோக்கி 18 கொண்டை ஊசி வளைவில் போயிட்டு இருக்கும்போது நடுநடுல பிட் ஸ்டாப் போட்டு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை ஃபுல்லாக ரசிச்சுட்டு கொஞ்சம் அந்த பாதரச லிங்கத்தையும் தரிசனம் பண்ணிட்டு கீழிருந்து மேல் நோக்கி கிளம்பியாச்சு. இந்த வீடியோவான பதிவு 20 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறனால நான் வந்து ஒரு 2-3 பார்ட்டாக தான் போட போகிறேன். இந்த வீடியோவோட தொடர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்கிறனால 3 பதிவுகளாக பதிவேற்றம் பண்ணலான் இருக்கேன். முதல் பதிவில் கீழிருந்து மேல் நோக்கி போனது, 2ஆம் பதிவு சிறுமலையில ட்ரக்கிங் போனது, அதாவது கீழே இருந்து மேல இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் முருகன் சன்னதி மற்றும் சிவபெருமான் கோவில் போனது, 3ஆம் பகுதி அங்க இருக்கக்கூடிய சித்தரோட ஜீவசமாதி. இதுதான் நான் இந்த ஹோல் வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். நேரம் இல்லாததுனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதேனும் கருத்து இருந்தாலோ அல்லது நீங்களும் இந்த மாதிரி பைக் ரைட்ல ட்ரக்கிங்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.